ஒரு சிங்கள ஜனாதிபதியும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அந்த வேறு தெரியும் சாவச்சேரி ஒரு கதிரும் ஒற்றுமையாக நிற்கிறோம்னு காட்டிட்டு வயசுவனாக்க தாங்களாக போனால் சந்தோஷம். இப்படி வந்தால் அங்கே 9, 10, 11 பேர். வணக்கம் உறவுகளே, இன்றைய நாளில் வந்து நான் சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு, அதாவது முதல் தடவை இல்லை, இது 2வது தடவை. நேற்று நாளில் வந்து நான் அர்ச்சனா அண்ணாவை பார்த்துருந்தேன். அதை ஃபோட்டோ எடுத்து நான் யூடியூப்பில் வந்து போட்டிருந்தேன், போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து தெளிவில்லாமல் இருந்தது அந்த ஃபோட்டோ. என்ன காரணம்னு சொன்னால், நான் வெளியில் போகும்போது சின்ன ஃபோன் மெட்ட ஃபோனில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதால் வந்து அந்த ஃபோட்டோ தெளிவில்லாமல் இருந்தது. இன்றைய நாளில் வந்து நான் பகல் வந்து சந்தைக்கு போயிட்டு வரும்போது அர்ச்சனா அண்ணாவை வந்து சாவச்சேரியில் சந்தித்தேன். முதல் வந்து எனக்கு நின்று நாளாக வர பேட்டி எடுக்கணும்னு சொல்லி, அப்போ நான் இன்றைக்கு போய் அவர் பேட்டி எடுக்கணும் தான் போனேன். ஆனால் மனம் விரையில்லைன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்தது, பதட்டமாக இருந்தது. அண்ணா அந்த கூலிங் கிளாஸ்லாம் வளைஞ்சு நிற்கும்போது வேறு மாதிரி பயம் இருந்துச்சு. நான் வந்து போய் செல்ஃபி எடுத்துட்டு இந்த நாளில் வந்து கிளியரான ஃபோன் கொண்டு போனபடியா கொஞ்சம் தெளிவான ஃபோட்டோ எடுப்பு கொண்டு போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்து மேனம் கேட்கல சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போய் கதைக்கும் போது சொன்னார், ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுக்கு வர அடிக்கடி வந்து சிரிச்சுட்டு அப்புறம் அப்போ நான் அவரை கேட்டேன், 2-3 கேள்வி கேட்டேன். அதற்கும் வந்து சில சொன்னேன், இப்படி பிரச்சனை போகுதுன்னா அப்படி பாருங்க அதை சொன்னேன். அது சம்மந்தமான காணொலி தான் இதில் இருக்கும். அதை விட வந்து என்னென்ன கேட்டிருக்கிறேன், என்னென்ன கதைக்கணுன்னு இடத்துல சொல்கிறேன். அதை விட வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து அர்ச்சனா வந்து கூடாதவர் கெட்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதன் பக்கம் இருக்கிற சில நியாயங்களையும் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன். அது சம்மந்தமான காலையை தான் இந்த காணொலி இருக்கும். அதை விட வந்து நான் அவர்கிட்ட என்ன கேட்டிருக்கிறேன், முக்கியமான 2 கேள்வி கேட்டிருக்கிறேன். அந்த முக்கியமான 2 கேள்வியையும் வந்து நான் உங்களுக்கு வந்து கட்டாயம் அவர்கிட்ட இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த காணொலியோட தொடர்ந்து வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். சில பேர் வந்து நினைப்பீங்க, இவன் வந்து அர்ச்சனாவோட தொடர்புப்பட்டால், இவன் வந்து அர்ச்சனா சம்மந்தப்பட்டால் நினைப்பீங்க. அப்படி எதுவுமே இல்லை. அர்ச்சனா அண்ணாவோட நான் வந்து ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி கூட கதைச்சதில்லை. நேரடியாக வந்து இப்போ 2வது பார்க்கணும். அது நேற்று இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1ஆம் தேதி இன்றைய நாளில் வந்து நான் பார்த்துருந்தேன். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி இன்றைக்கு வந்து 2வது பார்த்துருந்தேன். நேற்று வந்து பார்த்துருந்தேன். அவ்வளவு தான். அவரோட வந்து நான் அதிகம் வந்து கதைக்கவும் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் அவரை விமர்சிக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்பவே கவலையாக இருக்குது. இவ்வளவு நாளும் வந்து இங்கே யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய வைத்தியசாலையில் பிரச்சனைகள் இருந்தது. நிறைய பேர் எழுதியிருந்தீங்க, நிறைய பேர் சொல்ல முடியாமல் இருந்தது. ஆனால் அதை வந்து ஒரு வேறு தளத்தில் கொண்டு பேசின ஒரே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா. அந்த விடயத்தில் வந்து நாங்கள் அவரோட இருக்கணும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய அரசியல்வாதிகளை பார்த்து நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி ஒரு வெறுப்பு அரசியல் உணர்வோட வந்து நான் நிறைய நாள் இருந்தேன். அவ்வளவு கேள்விகளையும் வந்து அதுக்கு மேற்பட்ட கேள்விகளையும் வந்து கேட்டவர் வந்து அர்ச்சனா. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து நிறைய பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளால், அதே போல் வேறு ஆட்களால், வேறு அமைப்புகளால் வந்து நிறைய புலம்பெயர் அமைப்புகள் வந்து புலம்பெயர் அமைப்புகள் என்பதை விட ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் வந்து மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நிறைய மோசடிகளை சந்திச்சிருக்கிறாங்க. இப்படி தமிழ் மக்களுக்கு உதவி செய்யப்படும்னு சொல்லி பணங்களை எல்லாம் வந்து வசூலித்து செஞ்சிருக்கிறாங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனாவை வந்து எதிர்க்கிறது வந்து புலம்பெயர் அமைப்புகளோடைய புலம்பெயர் இருக்கிற தமிழர்கள் இல்லை, அமைப்புகள் வேறு தமிழர்கள் வேறு. என்னென்னு சொன்னால், அமைப்புன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே வந்து தலைவசிகளாக அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அர்ச்சனாவை வந்து ஒரு வேலை வெறுக்கலும். ஆனால் உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு புலம்பெயர் தமிழரும் வந்து நான் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேன், ஒவ்வொரு கொமெண்ட் நான் வாசிச்சிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர் தாங்கள் ஒவ்வொரு கருத்தும் வந்து அந்த அர்ச்சனா தம்பி இப்படி செய்யாதீங்கோ, அர்ச்சனா இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து எழுதுவாங்க. அமைப்புகளுடைய குரல் வந்து வேறு. அது வந்து அதைத்தான் அவர் வந்து அர்ச்சனா வந்து விமர்சிச்சிருந்தார். அவங்க வந்து வீணா வந்து இவ்வளவு காசுகள் எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட ஏமாற்றி அங்கே கஷ்டப்படுறவங்களை எல்லாம் போய் காட்டி இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி தங்களோட அரசியலை செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அர்ச்சனாவோட வந்து புலம்பெயர் அமைப்புகள் நிறைய வந்து பிரிஞ்சிருந்தா கூட ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் வந்து அர்ச்சனாவோட இருக்கிறது வந்து அர்ச்சனாவோட தலம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, மன்னர் பிரச்சனையில் வந்து தேவையில்லாம தலையிட்டு அமைதியாக இருந்திருக்கலாம்னு சொல்லி. மன்னர் பிரச்சனை தொடர்பான காணொலி வந்த பிறகு நான் ஒரு சம்மந்தமாக பார்த்துருந்தேன். நிறையவே அந்த பாதிக்கப்பட்டவருடைய கணவர் தான் வந்து அவரை வேற சொல்லி நிறைய கூப்பிடுறார். அது போல அர்ச்சனா அங்கே போகும்போது வந்து எந்த இதுவுமே செய்யாமல் நோம்பில் தான் போகிறார். அர்ச்சனாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு சொன்னால், தான் போகிறத வந்து மற்றவர்களுக்கு வந்து சொல்லிட்டு போகிறது, லைவ்ல போட்டு போகிறார். அது சரியா பிள்ளையா தெரியல. ஆனால் அங்கே போய் வந்து அவங்க கதைச்சிருந்தார். அது சம்மந்தமான காணொலிகள் எல்லாம் வந்து இப்போது வந்து போஸ்ட் கொடுக்க போகிறாங்க. அங்கேயும் வந்து டாக்டர் அர்ச்சனா வேணுமென்று போய் தவறு செய்கிறதா இல்லை. உண்மையிலேயே வந்து அவர்களுக்கு வந்து சில விடயங்கள் வந்து தெரியாமல் இருந்திருக்கு. அர்ச்சனாவை வந்து அதுக்கு உதவி கூப்பிட்டுருந்தாங்க. இது சம்மந்தமாக வந்து கதைங்க. ஒரு வைத்தியசாலைன்னு சொன்னால் நாங்கள் கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு வைத்தியரை வந்து கேட்போம், அண்ணாருக்கா பார்த்து சொல்லுங்கள், அக்காருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை நாங்கள் வந்து அணுகுவோம். அதே போல் வந்து அவங்களும் டாக்டர் அர்ச்சனாவை அணுகியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து அர்ச்சனா டாக்டர் வந்து நிறைய பேர் எடுக்கிற ஒரு காரணம் அமைஞ்சது
சைத் பிரேமதாசாவுக்கு வந்து ஆதரவு கொடுக்க போய் அங்கே வந்து முரண்பட்டு திரும்ப இங்கே வந்தது. அதுக்கு பிறகு வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறன்றது எல்லாமே வந்து ஒரு குறுகிய நேரத்தில் நடந்தது வந்து ஒரு நிலையான முடிவில்லாமல் அர்ச்சனா திரியாருன்னு சொல்லி நிறைய பேர் விமர்சித்திருந்தாங்க. டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை நான் வந்து பார்த்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இப்போ வந்து தன்னுடைய வைத்திய பணி தான் விரும்பிட்டு இருக்கிறார். அர்ச்சனா இதுவரை வந்து ஒரு அரசியல் கூட்டம் வந்து நடத்தல. இது வாங்க இவ்வளோ பேர் இப்படி வாங்கோ அங்கே வாங்கோ இங்கே வாங்கன்னு சொல்லி ஒரு தடவை வந்து கூப்பிட்டு அங்கே அரசியல் பேச இல்லை. தனக்கு பணம் தேவைன்னு தாங்கன்னு சொல்லி கேட்கறது எப்படி நான் யார் இப்படி போகிறதுக்கு எனக்கு பணம் தாங்கோ இது செய்கிறதுக்கு எனக்கு பணம் தாங்கன்னு சொல்லி அர்ச்சனா வந்து இதுவரை கேட்டு ஆக்கியதில்லை. அதே போல் எனக்கு தங்குற கிடம் தாங்கோ சாப்பாடு தாங்கோ அப்படி எதுவுமே வந்து அர்ச்சனா டாக்டர் வந்து கேட்டதில்லை. அவர் வந்து தன்னோட பாதையில் போயிட்டு இருக்கிறார். நீங்கள் தான் எல்லாரும் போய் அவரோட சேர்ந்தீங்க. அவர் வந்து ஒருவரை கலட்டி விட்டார். அது வந்து நடந்தது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து அர்ச்சனா டாக்டரை வந்து பயன்படுத்தி கொள்ள ஆசைப்பட்டாங்க. அர்ச்சனா வந்து அதில் இருந்து விலகி கொண்டார். தன்னோட அரசியலை வந்து அவர் இப்போ இன்னுமே ஆரம்பிக்கலைன்னு சொல்லலாம். ஒருவர் வந்து ஒரு அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கணும், கட்சிக்கு தேவையான உறுப்பினர்களை முதல் கொண்டு வரணும், அதே போல் சட்ட நடவடிக்கைகள் ஏற்படும் போது அதுக்கு தேவையான சட்ட ஆய்வாளர்களை வந்து கொண்டு வரணும், காட்சி கோரிக்கை அப்படி எல்லாமே நிறைய விடயம் இருக்குது. இதில் வந்து எதுவுமே வந்து அர்ச்சனா இன்னும் செய்யலை. இப்போதைக்கு வந்து அந்த எண்ணம் வந்து அதில் இல்லை. அவர் வந்து என்னோட வேலையை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். யாராவது ஒருவர் எனக்கு அந்த வேலையை பெற்று தருவேன்னு சொன்னால் நான் அவருக்கு ஒரு விதத்தில் ஆதரவு கொடுக்கலாம். உரிமை கிடைக்கக்கூடிய ஒருவர் வந்து எங்களுக்கு ஆதரவு தந்தாருன்னு சொன்னால் நான் அந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாம்னு ஒரு மனநிலையில் தான் வந்து அர்ச்சனா இருக்காருன்னு நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. நாளைக்கு என்ன ஒருத்தர் வந்து நான் உனக்கு இந்த பதவியை தாரேன் இந்த அப்படி இன்றைக்கு தந்துட்டேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் ஒரு வேளை அர்ச்சனா டாக்டர் அவருக்கு சப்போர்ட் பண்ண என்னன்னு சொன்னால் அர்ச்சனாவுக்கு வந்து இவ்வளவு காலம் வந்து படித்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இழந்த இடத்த வந்து திரும்ப போய் அதில் நிற்கிறான்னு சொன்னது இவ்வளவு பெரிய ஒரு எத்தனை எம்பி சீட்டு அமைச்சர் பதவியோ கிடைச்சா கூட ஒரு கிடைக்காத சந்தோஷம் என்னன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்தால் அவர் ஒரு விலகி போனார். அந்த இடம் அவருக்கு தேவையான இடம். ஆகவே தான் வந்து அர்ச்சனா வந்து இன்னும் முழுமையான அரசியல் ஈடுபடாதபடியாக வந்து யாரையும் வந்து கேட்கவும் இல்லை. அவர் இது எனக்காக வந்து சுவர் எடுத்து விடுவோங்கோ, எனக்காண்டி வந்து இவருக்காண்டி பேசுவோங்கோ, இவரை செய்யுங்க எல்லாமே வந்து தானே செய்தார். நாங்கள் தான் போய் அவர்கிட்ட வீடியோக்களை பார்த்தோம், லைக் பண்ணினோம், கமெண்ட் பண்ணினோம், ஷேர் பண்ணினோம். பிறகு நாங்களே விட்டுட்டோம். உண்மையிலேயே வந்து முஸ்லீம் சகோதரர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஒரு பேசுக்கு தளத்தில் போய் நீங்கள் கூடாமலிக்க அவர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒற்றுமையாக வந்து அவர்கள் வந்து எங்களுக்கு செய்தார்கள். அந்த ஒற்றுமை வந்து தமிழர்கள்ட்ட இல்லை. அந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டுகள்னு சொல்லுவோம். ஒரு விடயத்தை ஒருவர் செய்யும் போது அவருக்கு நாங்கள் உதவி செய்கிறதும் இல்லை, கடைசி நாங்கள் உதவி செய்யாட்டியும் இருந்து பார்த்துட்டு இருக்கிறதும் இல்லை. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காண்டி நாங்கள் பண்ணுற ஒரு கொமெண்டுக்கு மற்றவங்க சிரிக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து லூஸ் அண்டுவோம், பைத்தியம் அண்டுவோம் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறோம். வைத்திய அதிகாரியாக இருந்து வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை சந்திக்கிறது, ஒரு ஜனாதிபதியை சந்திக்கிறது, இப்படி எத்தனையோ பெரிய பெரிய கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து தம்பி எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுறது விழாத்துக்கும் வந்து ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இல்லாமல் தான் நாங்களே நிறைய பேர் இருக்கிறோம். நாங்கள் வந்து அர்ச்சனாவை விமர்சித்து கொண்டு இருக்கிறோம். வந்து ஒருபோதுமே வந்து அர்ச்சனாவை ஆதரிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். நான் நிறைய இடங்களில் வந்து அர்ச்சனாவை வந்து விமர்சிச்சிருக்கிறேன். ஃபேஸ்புக் தளத்தில் எல்லாம் வந்து நான் அவரை வந்து நேர கேள்வி கேட்டுருக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து விமர்சித்திருக்கிறேன். இதை செய்யாதேங்கன்னு சொல்லி 2 நாளையும் வந்து நான் அதை கண்டு சந்திக்கும் போது சொன்ன ஒரு விடயம் ஒன்றை செய்யாதேங்கன்னு சொல்லி நான் அதை சொல்லவே இருந்ததில்லை. அதை செய்யாதேங்க வந்து அப்போ சொன்னார், ஓம் அப்போ எனக்கு தெரியும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் நிறைய நேரத்தில் நான் சொல்ல முயற்சி செய்திருக்கேன். நான் அவரோட சந்திக்க இல்லை, கதைக்க இல்லை, ஒரு நாளோட அவரோட நான் பேசுகிற வரையில நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே வந்து தமிழர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ நேற்று நாள் ஒரு விடத்தை சொல்லியிருந்தேன். இந்த நல்லூர் கோயிலுக்கு போயிருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேல் மக்கள் தான் நாங்கள் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசியல் இந்த பிரச்சனை இதுகள் பற்றி எந்த ஒரு எண்ணப்பாடும் இல்லைன்னு சொல்லி உண்மையிலே வந்து அது ஒரு உண்மை சம்பவம். கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யாழ் நகரண்டாலே அது கொஞ்சம் பிரபல்யமான இடம். அங்கே இருக்கிறவங்க அப்படியா இருப்பாங்க, அதில் எந்த கருத்துமே இல்லை. ஆனால் அவர் என்ன ஒன்று சொல்லிடுன்னு சொல்லியிருந்தார், இப்போதைய மக்கள் வந்து அரசியலில் நாட்டம் இல்லாமல் இருக்காங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டு நான் இருப்போம்னு நினைக்கிறாங்க. அது உண்மை. என்னென்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து இது வந்து நிறைய காலமே வந்து ஏமாற்றப்பட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிகளாலையும் ஏமாற்றப்பட்டு எங்களுக்கு இது நடக்காது, இது இவங்களுக்கு இப்படியே கத்திட்டு போயிடுவாங்க அப்படியான தான் இருந்தது. அதை எல்லாமே உடைச்சு இனி எங்களுக்கு ஒருவர் வந்திருக்கிறாருன்ற மாதிரி தான் அர்ச்சனா வந்து வேற கேட்டாங்க. அவர் வந்து 2-3 தரம் வந்து பிள்ளைகள்னு சொல்லிடாது சில முடிவுகளை வந்து எடுக்க வேண்டிய நிலை இருந்தது. அது உங்களுக்கு அவருடைய நிலைமையில இருந்தால் தான் விளங்கும். ஒரு பிரச்சனையை வந்து இது வந்து இந்த விளையாட்டை வந்து நாங்கள் சொல்லலாம் ஒரு சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லி ஒரு 4 பேரோட கிட்டத்தட்ட பேசணும், 4-5 பேரோட பேசணும். அவர் எனக்கு இது செய்வ 2 பேர், இவர் இது செய்வ 2 பேர், இது மக்களுக்கு செய்வ 2 பேர்கள், அப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பார்க்கணும். சில இடங்களில் வந்து விட்ரோ பண்ணணும், பின்னால் சில இடத்துல வந்து முன்னோக்கி போகணும், சில இடங்களில் ரகசியமாக பேசணும். இப்படி நிறைய விடயங்கள் வந்து இருக்குது. நாங்கள் வந்து சைத்தின முறையில் இறங்கி வந்த உடனே
பொது வேட்பாளரை வந்து ஆதரித்தது அதை விமர்சிக்கிறோம். கொஞ்சம் நாங்கள் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்காட்டி கூட அவற்றை ஆட்டத்தில் வந்து அவர் ஆட்டத்துக்கு நாங்கள் விடுவோம். யாரையுமே வந்து அவர் வந்து துணைக்கு கூப்பிடல. இதுவரை உங்கள்கிட்ட வந்து எந்த உதவிகளையுமே வந்து அவர் கேட்கல. இதுவரை நான் ஒரு ஊடகமே வந்து நான் பார்க்கல. அவர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி முழங்கினதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து காலம் இருக்குது. அவர் வந்து இப்போ வந்து தன்னோட வேலையை பார்த்துட்டு அவர் ஒரு வைத்தியராக இருக்கிறது தான் நானும் வந்து விரும்புகிறேன். வைத்தியராக வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்ல விடயங்கள் சொல்லணும். நான் வந்து இப்படி கதைக்கிறபடி அர்ஜுனாவோட கதைக்கிறபடி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இப்படி கதைக்கும்போது நீ பைத்தியாரன் அப்படி அவன் ஒரு பைத்தியாரன் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விடயம் இருக்கிறேன். அர்ஜுனா கூட ஒரு வேலை எங்களை மாற்றக்கூடும். நான் வந்து அர்ஜுனாவை நம்பி அர்ஜுனாவுக்காண்டி வந்து ரோட்டாக போஸ்ட் கொட்டி அப்படி எல்லாமே செய்த ஆளில்லை. நான் ஒரு சாதாரண மனிதன். நான் எப்படி அர்ஜுனாவை பார்க்குறேன், இடக்கிட அப்படி மாறுவார் அப்படி மாறுவார் அதெல்லாம் பார்ப்பேன். அவர் ஒரு மனிதர். அந்த வகையில் நாங்கள் அவருக்கு வந்து அவருக்குரியதை கொடுக்கணும். அவர் தவறு செய்தால் ஓகே இது தவறுன்றோம் நாளைக்கு சொல்லிட்டு போக வேண்டிய அவ்வளவுதான். மறுபடி அவரை வந்து நாங்கள் வந்து தலையில தூக்கி வச்சோம். தமிழர்கள் யாருமே கொண்டாடல. நான் நிறைய நாள் ரோட்டில் போகும்போது பார்த்துக்கிறேன். அவர்கிட்ட கார் வந்து போகும். அந்த கார் அந்த முதல் கார் போகும்போது ஒருவர் நான் அர்ஜுனா தான் போகிறார் வந்து நான் நிறைய நாள் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த 2 நாளுமே வந்து அந்த காரை பார்த்துட்டு அவரை பார்த்தேன். அவரை பார்த்தா பிறகு நான் அவரோட ஒரு 2 கேள்வி தான் கேட்டேன். அவரோட எடுத்து இந்த காணொலியை வந்து நான் இதில் போடுறேன் பாருங்க. நிறைய நேரம் என்னால் பேச முடியாமல் போயிட்டு அவரோட நான் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்து திடீரெண்டு கண்டா போல் அண்ணா ஃபோட்டோன்னு சொல்லி கேட்டுட்டு போய் எடுத்திருந்தேன். தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல இந்த எலெக்ஷன் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? சங்குக்கு வாக்கு போட சொல்கிறேன். சங்குன்றது எங்களோட அடையாளம். அதோட சங்குக்கு வாக்கு போடுங்க. என்ற ஒரு சிங்கள ஜனாதிபதியும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ஸோ நாங்கள் தமிழர் ஒற்றுமையாக நிற்கிறோம்னு காட்டிட்டு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிற்போம். வயசு நாங்கள் தாங்களாக போனால் சந்தோஷம், இல்லை நாங்கள் அனுப்புவோம். அடுத்த பாராளுமன்ற தேர்தலோட மிச்சத்தை பார்த்துக்கொள்வோம். 7ஆம் தேதி என்ன பெசல் சொல்ல போகிறீங்க? வந்து வேறு தெரியும் சாவச்சேரி ஒரு கதிரும் 7ஆம் தேதி தான் வழக்கு. 7ஆம் தேதி முடிவு வந்தால் அங்கே 9, 10, 11 பேர் இன்னொரு சந்தர்ப்பம் அவரை கூப்பிட்டு எனக்கு தந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக பெரிய ஒரு வீடியோ உங்களுக்காண்டி எடுத்து போடுறேன். ஆனால் அவரை வந்து பேசுகிறதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் தான் கிடச்சிது. நான் கொஞ்ச நேரம் அவரோட பேசின போது கேட்ட 2 கேள்வியுமே வந்து பெரிய கேள்விகள். அந்த பெரிய கேள்விகள் என்றதை விட அவர் சார்ந்தவர்களுக்கு அது சந்தோஷத்தை தரக்கூடிய கேள்விகள். நான் மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான், எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க. முதலாவது வந்து உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஒற்றுமையாக இருங்க. அதுக்கு பிறகு மற்றவங்களோட ஒற்றுமையாக இருங்க. உங்களோட வீட்டடியில் லைட் எரியல் என்ன அதற்காக இருங்க. அதுக்கு பிறகு எங்கள் தாமிரபுரத்தில் லைட் எரியல் என்று அதை பற்றி கதைக்கலாம். முதலாவது எங்கள் இடத்துலையே பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பிரச்சனை எதிர்த்து கதைக்காட்டியும் பரவாயில்ல, பிரச்சனைக்காண்டி போராடாட்டியும் பரவாயில்ல. போராடுறவங்களை வந்து கீழே எடுத்து விழுத்தாதீங்க. அந்த நண்டுகள்னு சொல்லுவாங்களா அந்த வேலையை செய்யாதீங்க. ஒற்றுமையாக இருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.